கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு மரிய ஜெனிஃபர் இவர் குறிப்பிட்டாரு, நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவிகிதம் பெரிய அளவில் கூடாதுன்னா கூட வீழாது அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? யாருடைய வாக்கு யாருக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல்? ஃபர்ஸ்ட் டைம் 2016 நம்ம தேர்தலில் நிற்கும் பொழுது அப்போ இருந்த ஓட்டர்ஸ் உடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கலாம்னா, ஒரு மாற்று சக்தியா நாம் தமிழரை பார்த்து வாக்குகளை போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம எடுத்த வாக்கு சதவீதம் 1.1 4.5 லட்சம் ஓட்டு எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து தேர்தலில் நிக்கிறோம். இது எங்களுடைய 5வது பொது தேர்தல். அப்ப அந்த இடத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் கூட நம்ம 8.2% வாக்கு எடுத்து 36 லட்சம் வாக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ அதை வெறும் மாற்றா மட்டும் பார்க்கல. அவங்க நிக்கிறாங்க களத்துல, தொடர்ந்து அரசியல் பேசுறாங்க, மக்களை அரசியல் படுத்துறாங்க. அதுல ஒரு நேர்மையான பயணம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கான அறுவடையை ஒவ்வொரு தேர்தலில் தான் நம்ம எடுக்க முடியுது. அது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வர்றது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அதனால இந்த தேர்தலில் எங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது உயரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது இங்கிருந்து தான் பிரிப்போம், அங்கிருந்து தான் பிரிப்போம் அப்படிங்கிற கணிப்பையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் கணிசமாக உயரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்னொன்னு என்ன பின்புலத்துல அந்த நம்பிக்கை உங்களுக்கு? அதாவது என்னன்னா, இப்ப குறிப்பா நம்மளுடைய மாவட்டங்களை இப்ப இந்த மாவட்டத்துல நடக்கிறதுனால நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான ஒரு மேனிஃபெஸ்டோ ஆர் கொள்கை அப்படிங்கிறது சிற்றூர்களின் தொழில் வளர்ச்சி பொருளாதார கொள்கை. இப்ப அண்ணன் ஒண்ணு சொன்னாங்க, இந்த கன்னியாகுமரி மண்ணுங்கிறது ரொம்ப சுயமரியாதையோட இருக்கக்கூடிய ஒரு மண். அவரு சொல்றாரு, ஸ்கிரீன் சேவரா விஜய் அண்ணனோட பிக்சரை மாத்தினாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேரு அந்த லேப்டாப்ல என்கிரேவ் பண்ணியிருக்கிற தலைவர்களுடைய படங்களையே அவங்க அங்க இருக்கிறத ஒரு சுயமரியாதைக்கு இதா பாக்குறாங்க. அந்த இடத்துல வேற ஒரு ஸ்டிக்கரையோ அதை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது நான் இலவசமா வாங்கினேன்னு என்னுடைய இளைஞன் அதை உணர்றதுக்கு அவன் விரும்பல. இலவசங்கள் சமூக நீதியை கட்டி காப்பாத்துது அப்படின்றது ஒண்ணு. இது தமிழகம் மாதிரியான ஒரு மாநிலத்துல இலவசங்கள் அப்படின்றது வளர்ச்சி பாதையா, வளர்ச்சி திட்டங்களாகத்தான் பார்க்கப்படுது. சுப்ரீம் கோர்ட்லயுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அரசியலோட தேர்தல் அரசியலுக்காக அதை பயன்படுத்தாதீங்க, இலவசங்கள் வேண்டாம்னு அவங்க சொல்லல அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை. எல்லா நாடுகள்லயுமே ஒரு சோசியலிஸ்டிக் ஃபேப்ரிக்ல இருக்கிற எல்லா நாடுகளுமே இந்த இலவசங்களை கொடுக்க தான் செய்யுது. ஆனா இலவசங்கள் கொடுக்கும் பொழுது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டா இருக்கணும். இலவசங்கள் எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு இலவசங்களை நீங்க ஆதரிக்கிறீங்க. இலவசங்கள் சமமான ஒரு சமூகத்தை கட்டணும், எல்லாருக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க கொடுக்கறது வெறும் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்காக கொண்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லயும் ஸ்கேமா இருக்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. இப்ப இவ்வளவு நாளும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 75 ஆண்டு காலம் நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம வந்துட்டோம். அப்ப இன்னும் நீங்க இலவசங்கள் கொடுத்துதான் நீங்க சமூக நீதியை கொண்டு வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துலதான் நம்ம இலவசங்கள் தேவையா? அப்ப அவனுக்கான பொருளாதார ஒரு வளர்ச்சி பாதையை தொழில் வளர்ச்சியை கொடுங்க, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா நாம் தமிழர் மீதான விமர்சனங்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அதிகாரத்துல வரதவே பெருசா விரும்பல, அல்லது அதுக்கான முனைப்பு காட்டல, அவங்க ஒரு ஸ்பாய்லரா அல்லது அதை வேற ஒரு நோக்கத்துக்காக அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அந்த விமர்சனத்துக்காக அப்படியான ஒரு விமர்சனங்களை நம்ம நியாயப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா 234 கேண்டிடேட்ஸையும் அண்ணன் அறிவிச்சிருக்கவே மாட்டாரு. முதல் நாள் அறிவிப்பதன் நோக்கமே அதன் பின்னணியில வேறொரு அரசியல் இருக்கு அப்படின்றாங்க, வேறொரு ஆதாயம் இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் பொதுவெளியில வைக்கப்பட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம இந்த கட்சி தொடங்குனதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அந்த பயணத்துல நாங்க நேர்மையா போயிட்டு இருக்கிறோம். வாக்கு வங்கி கூடிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு வாட்டி குறைஞ்சிச்சுன்னா கூட நீங்க இந்த கேக்குறதுல ஏன் குறைஞ்சாலும் நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு வேற ஏதாவது இன்டென்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். எங்களுடைய வாக்கு வங்கி சீராக கூடிட்டு இருக்குது. கேள்வி, தமிழக வெற்றி கழகம் புது வரவா வந்திருக்கு, நீங்க மாற்றம் சொல்றீங்க, அவங்களும் அதே முழக்கத்தை தான் முன்வைக்கிறாங்க, மாற்றம் சொல்றாங்க. அவங்க உங்களுடைய வாக்குகளை பிரிப்பாங்களா மாட்டாங்களா? மிக குறிப்பா முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளம் தலைமுறையினர் எங்களுடைய வாக்கை பிரிக்க மாட்டாங்க. அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். ஏன்னா இது கொள்கை அடிப்படையில சேர்ந்த ஒரு பெருங்கூட்டம். அதனால எங்களுக்கு எங்களோட வாக்கு அவங்க பிரிக்க மாட்டாங்க. எங்களுக்கு அதிகமான வாக்குகள் சேரும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.